அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களை சந்தித்து உங்களோடு சிறிது நேரம் பேசி உங்களோடு இணைந்து ஒரு சின்ன ஜெபத்தை செய்யலாம் என்று அடிமை விரும்புகிறேன். ஆக இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்டது சோர்வு என்கின்ற தலையங்கத்தை. ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் எப்போது சோர்ந்து போவார்கள்? அந்த சோர்விலிருந்து விடுதலையாக என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு தந்த பாரத்தை உங்களோடு சிறிது நேரம் பகிர்ந்து கொண்டு நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அருமையானவர்களே, வாசிப்போம் சங்கீதம் 39:10 வசனத்தை. என்னிலிருந்து உமது வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். எபிரேயர் 12:5 வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நீதிமொழிகள் 24:10 வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. ஏசாயா 40:29 வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுது சோர்வு வரும்? அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சன்னிதானத்திலே குறிப்பிட்ட சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள் விசுவாசத்தோடு. அந்த ஜெபம் நீண்டு கொண்டே போகும், நாட்கள் கடந்து கொண்டே போகும், மாதங்கள் கடந்து கொண்டே போகும். ஆனால் ஜெபத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கண்டுகொள்ள முடியாது. இப்படியாக நாட்கள் போய்கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுடைய சரீரமும் ஆத்துமாவும் தளர்ந்து போகும். இந்த நேரத்தை பயன்படுத்தி பொல்லாத பிசாசு தந்திரமாய் அவருடைய வாழ்க்கையின் உள்ளே புகுந்து அவர்களுக்கு குழப்பங்களை உருவாக்குவான். இதன் காரணத்தினாலே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விலகவும், அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஜெபங்களை இருந்து அவர்கள் விடுபடவும் இந்த சத்துரு காரணங்களை அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளே அவர்களுக்கு முன்னாலே வைத்து அவர்களை திசை திருப்பி விடுவான். ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு அண்டையிலே சத்ரு எப்போது வந்தான் என்பதை பற்றி நாம் மத்தேயு 4 நாம் வாசிக்கிற போது நாம் அறியலாம். ஆண்டவர் ராப்பகலாக புசியாமலும் குடியாமலும் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார். உபவாசம் முடிந்த போது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஆக பசி உண்டாகிற நேரத்திலே சரீரம் தளர்ந்து போகும். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பொல்லாத பிசாசானவன் ஆண்டவரோடு வந்து அவனுடைய கைங்கரியங்களை காட்ட முயற்சிக்கிறான். அவர் ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன். அவரிடம் பிசாசின் இந்த காரியங்கள் ஒன்றும் எடுபடவில்லை. எப்படி எடுபட முடியும்? ஆண்டவருக்கு முன்னாலே இவன் தந்திரம் பண்ணுகிற போது. ஆக அவன் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். அருமையான தேவ பிள்ளையே, அப்படியே அருமையானவர்களே, எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே அவனோடு எப்போது சத்துரு புகுந்தான். சத்துரு புகுந்த காரணத்தினாலே அவன் எந்த சூழ்நிலைக்கு மாறினான் என்பதை நாம் அப்படியே வேதத்திலே வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18-19 ஆகிய அதிகாரங்களை நாம் வாசிக்கிற போது இந்த காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி? சமஸ்த இஸ்ரவேலருக்கும் முன்னாலே அவன் தகர்ந்து கிடந்த அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறான்.
செப்பனிட்ட பலிபீடத்தின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குகிறான். பலி பொருளை அதன் மேல் வைக்கிறான். கண்ணீரோடு ஆண்டவர் சன்னிதானத்திலே ஜெபிக்கிறான். நீர்தான் மெய்யான தேவன் என்றும் இஸ்ரவேலிலே தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவர்தான் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு ஆண்டவரே என்ற விண்ணப்பத்தை நீர் அங்கீகரியும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறான். இவனுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அக்கினியாய் இறங்கி வந்து பலியை பட்சிக்கிறார். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த நேரத்திலே பாகாலின் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளும் அந்த இடத்தை விட்டு ஓட முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களெல்லாம் அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு கீழே இருந்த கீசோன் ஆற்றண்டையிலே அழைத்து போய் அவர்களை வெட்டி போடுகிறான். அக்கினியை இறக்கி பலியை பட்சிக்க அவன் ஆமென் ஜெபித்தான். அடுத்து ஆண்டவருடைய எதிரிகளை கீசோன் ஆற்றண்டையிலே வெட்டி போடுகிறான். அடுத்து என்ன செய்கிறான்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகே அந்த மலையின் மேலே அவன் ஏறி போகிறான். மேல் மலைக்கு, அந்த உச்சிக்கு, அந்த சிகரத்துக்கு ஏறி போகிறான். எவ்வளவோ சிரமமான காரியம். இத்தனை காரியங்களையும் அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் முதலாவது வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி காட்டுகிறான். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இவரே என்று அப்படியே முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை அப்படியே தொழுது கொள்கிறார்கள். அடுத்து கீசோன் ஆற்றண்டையிலே இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுகிறான். இப்பொழுது கர்மேலின் உச்சிக்கு ஏறி போகிறான். ஏறி போய் அங்கே போய் அருமையான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய முகம் முழங்காலிலே படும்படியாக குனிந்து ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அடைபட்ட வானத்தை திறக்கிறார். வானம் பொழிகிறது. பூமி அப்படியே வறட்சியான இந்த பூமியிலே மழையை பொழிய பண்ணி தேசத்தை செழிக்க பண்ணுகிறான். அடுத்து என்ன செய்கிறார்? அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஆகாபுக்கு முன்னாலே, ஆகாபுடைய ரதத்திற்கு முன்னாலே அப்படியே ஓடி இஸ்ரேலுக்கு வருகிறான். பார்த்தீர்களா? ஒரு தேவ மனிதன் இத்தனை காரியங்களையும் செய்து அவன் ஆவியிலே ஆத்துமாவிலே சோர்ந்திருந்த அந்த நேரத்திலே யேசபேலினுடைய வார்த்தைகளால் அவன் பயப்படுகிறான். அவருடைய சரீரமும் ஆத்துமாவும் தளர்ந்திருந்த நேரத்தை பயன்படுத்தி யேசபேல் அவனை கொன்று போடுவேன் என்று கூற அவன் அப்படியே அருமையான தேவ பிள்ளையே பயந்து சோர்ந்து அப்படியே வனாந்தரத்துக்கு நேராக ஓடி போகிறான். அங்கே போய் அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஒரு கெபியிலே தங்குகிறான். அப்படியானால் அருமையானவர்களே, அவன் கெபியிலே தனித்திருந்தான் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். பயந்து போய் ஓடி அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஓரே பர்வதத்தின் அடியிலே இருந்த அது கெபிக்குள்ளே அவன் தங்குகிறான். அப்படியானால் அங்கே அவன் தனித்திருக்கிறான். ஆண்டவரோடு பேசுகிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அவனை தேற்றுகிறார். அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அந்த காரியங்களை, ஆண்டவர் குறித்த அந்த காரியங்களை அவனை கொண்டே ஆண்டவர் செய்ய வைக்கிறார். கடைசியாக அவன் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இங்கே அருமையான தேவ பிள்ளையே, இந்த அருமையான தேவ மனிதன் எலியா இந்த யேசபேலுக்கு பயந்து ஓடி அந்த கெபியிலே தங்கியிருந்த நேரத்திலே, தனித்திருந்த நேரத்திலே அவனுக்கும் ஆண்டவருக்கு நேராக தொடர்பு ஏற்படுகிறது. ஆண்டவர் அவனை அழைக்கிறார்.
அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவனுக்கு உணர்த்துகிறார், சொல்லிக் கொடுக்கிறார். அந்த காரியங்களை அவனை கொண்டே ஆண்டவர் செய்ய வைக்கிறார். கடைசியாக அவன் அருமையான தேவ பிள்ளையே பரலோகத்திற்கு சுழல் காற்றிலே ஏறி போகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நேர்முழங்கால் ஜெப வீரர் வீராங்கனைகளே, நாமும் கூட சில நேரங்களிலே சோர்ந்து போகிறவர்களாக மாறுகிறோம். எப்படி ஜெபங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பிலே காரியங்கள் வாய்க்காத போகிற நேரத்திலே நாமும் கூட சோர்ந்து போகலாம். ஆக நாம் சோர்ந்து போகிற எல்லா நேரங்களிலும் நாம் எலியாவை போல ஆண்டவர் சன்னிதானத்திலே தனித்திருக்கிறவர்களாய், ஆண்டவரோடு தனித்திருந்து பேசுகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாக இருப்போமேயானால் அந்த பொல்லாத சத்துரு எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக மாற முடியாது, நம்முடைய ஜெபங்களுக்கு எதிராக மாற முடியாது. நம்மை குறித்த தேவ நோக்கம் நிறைவேற அவர்கள் தடையாக இருக்க முடியாது. தேவ பிள்ளையே, இது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, உலக சரித்திரங்களை, ஆண்டோருடைய பிள்ளைகளுடைய சரித்திரங்களை வாசிக்கிற போது ஜார்ஜ் முல்லர் என்கின்ற தேவ மனிதன் விசுவாசத்தை மாத்திரமே அவன் கையில் எடுத்து, அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசத்தின் வாயிலாக ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்து கொண்டிருந்த மனிதன். ஆக இந்த மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே சோர்வுகள் உருவாகுமாம். அந்த சோர்வுகள் உருவாகிற அந்த நேரத்திலெல்லாம் அந்த தேவ மனிதன் நேர்முழங்காலிலே நின்று வேதத்தை வாசித்து, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை ஆராதனை செய்து ஆண்டவரோடு ஜெபிப்பாராம். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையிலே அருமையான தேவ பிள்ளையே நிறைவேற்றி தேவைகளை சந்திப்பாராம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற அடிமை சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களிலே நான் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. அந்த நேரங்களிலெல்லாம் அறை கதவை அடைத்து விட்டு நேர்முழங்காலிலே நின்று ஆண்டவர் சன்னிதானத்திலே ஆவிக்குள்ளே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை ஆராதித்து, அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய சோர்வுகளில் இருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, எத்தனையோ நேரங்களிலே என்னுடைய சோர்விலிருந்து நான் விடுதலையாக எடுத்துக்கொண்ட ஆயுதம் முழங்காலிலே நின்று ஆண்டவரோடு அந்நிய பாஷையிலே பேசி அப்படியே ஆவியிலே நிறைந்து துதிப்பதுதான் அருமையான தேவ பிள்ளையே. ஆக வேதம் கூறுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே உங்களிலும் யாரேனும் இந்த நேரத்திலே சோர்வுக்குள்ளாக இருப்பீர்களேயானால், உங்களுடைய சோர்வுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக அருமையானவர்களை சிறிது நேரம் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளால் பேசி ஆண்டவரோடு ஆராதிக்கிற நேரத்திலே நாம் சோர்விலிருந்து விடுதலையாவோம். என்னோடு இணைந்து சில நிமிடங்கள் நாம் ஆராதிப்போம். ஒரு மகாபெரிய விடுதலையை, வெற்றியை சோர்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, ஜெபிப்போமா? Lord, mighty Father, wonderful Jesus, தேவரே, இந்த நேரத்திலே தேவ பிள்ளைகளோடு இணைந்து அடிமை ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சங்கலரபக கரகத்தலரபா, mighty, amen.
Almighty Lord. தேவரே 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 பலர பகலர ஹெகர கெதர பகா ஷகலர ஹெகர பகலர ஹெகர கெதர பகலர ஹங்கியாரியா பியக்கலர ஹெகா மாய்டி 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 அல்மைட்டி லார்ட் அல்மைட்டி லார்ட் என்று மாறாத தேவரே, ஒரு நாள் ஒரு கல் விலகாத ஆண்டவரே, நன்றியோடு 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 துதிக்கிறோம். பொல்லாத சத்துரு ஆண்டவரே, பக்கலர ஹெங்கர கத்தலர பாஷகலர ஹெங்கர கெண்டலரபா ஆண்டவரே, சோர்வை கொண்டு போட்டு தேவ பிள்ளைகளுடைய ஜெபங்களை ஆண்டவரே முறிக்க முயற்சிக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க முயற்சிக்கிறார். என் ஆண்டவரே, உடைய சன்னிதானத்திலே மிகுந்த பரபாரத்தோடு இந்த காரியங்களை வைக்கிறோம். சோர்வில் இருந்து ஆண்டவரே விடுதலையாக்கிய தேவனால் கூடும். ஆண்டவரே, தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, ஓ தேவனே, நீர் சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவரே பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேர் என்று சொல்லி இருக்கிறீரே. ஓ பக்காலார ஹெங்காலார பக்காலார ஹெக்கியாரியா பியக்காலார ஹெங்காரகதா ஆபே, தேவ பிள்ளைகளை சோர்விலிருந்து விடுவியும். அவளுடைய ஜெப வாழ்க்கை தொடரட்டும். அவளுடைய நேர்முழங்கால் ஜெபங்கள் ஆண்டவரை முடங்கி போகக்கூடாது. அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலே ஆண்டவரை அசைவுகள் உருவாகக்கூடாது. கிருபை இறங்கட்டும், தேவக்கரம் தாங்கட்டும், நீர் மகிமைப்படும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக இவர்கள் இருக்கட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமே, நதியோடு துதிக்கிறேன், நதியோடு துதிக்கிறேன். ஓ ஜீசு, நல்ல பிதாவே, உம்முடைய கரத்தில் அருமையானவர்களை மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரும் பலனடையட்டும், விடுதலை அடையட்டும், கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.